ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி முட்டைகோஸ் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கை முட்டைகோஸ் நறுக்கி போட்டுட்டேங்க. நல்லா நீல வாக்கில் நறுக்கிக்கணும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அப்போ 4 குழிக்கரண்டி பஜ்ஜி மிக்ஸி மாவு போட்டுட்டேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. ஒரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. எல்லாம் எண்ணெயை காய வச்சு இப்படி கிள்ளி போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் நல்லா அப்படியே விட்டுருங்க. வெந்த பிற்பாடு ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்து இது பரிமாறுங்க. இது சாஸோட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், டீயோடும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.